ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு இனிமையான நேரங்கள். இன்றைக்கி நம்ம கேப்ப மாவு, அதாவது ராகி மாவை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம் குயிக்காக. அதாவது என்னென்னா, இது ஒரு கேப்ப தோசைன்னு சொல்லுவாங்க. அந்த கேப்ப தோசை அடை அந்த மாதிரி சொல்லுவாங்க. குயிக்காக பண்ணுறது. இந்த மாதிரி பெருசாக பண்ணுவாங்க, நான் குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ராகி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு சுகர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம மினி ஊத்தப்பம் மாதிரி நம்ம செஞ்சோம்னா, ஆயில் நிறையா விடும், நல்லெண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் நம்ம கொடுக்கலாம் ஃப்ரெண்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேப்ப ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது ப்ரௌனிஷாலாம் தெரியாது, ஏன்னா கேப்ப மாவு உங்களுக்கு கருப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெந்தது அப்படிங்கிறது இந்த மாதிரி குத்தி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேப்ப ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக் டீயோடு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம இப்போ வர எடுத்துக்கிறது கிடையாது, ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இது மாதிரி வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.